இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து கடலூர் மாவட்டம் புவனகிரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பாலகிருஷ்ணன், பானை சின்னத்தை வெற்றி பெற செய்ய வைப்பதன் மூலம் இந்தியா கூட்டணியின் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தில் தொல் திருமாவளவன் இருப்பார் என்று தெரிவித்தார். இந்திய நாடு எப்படி ஒரு மிகப்பெரிய நாடாக இருக்கிறதோ அந்த நாட்டை பாதுகாக்கிற அமைந்திருக்கிற கூட்டணியும் மகத்தான கூட்டணியாக இந்தியா கூட்டணியாக இன்றைக்கு இணைந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதேபோல அகில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு தேசிய மக்கள் கட்சி, ஜனநாயக முஸ்லீம் லீக் என்கிற பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்ந்திருப்பது மட்டுமல்ல, ஏறக்குறைய 60க்கு மேற்பட்ட மக்கள் மத்தியிலே பணியாற்றுகிற அமைப்புகளெல்லாம் சேர்ந்து இந்த மகத்தான கூட்டணி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இங்கே அருமை தோழர் நம்முடைய திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் பேசுகிற போது இந்த தொகுதியிலே திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும், வெற்றி பெறவில்லை என்றால் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது என்றெல்லாம் சொன்னார்கள். நான் அவர்களுக்கு நிச்சயமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற திருமாவளவன் மட்டுமல்ல, இந்த தமிழகத்திலே பாண்டிச்சேரியிலே போட்டியிடுகிற 40 தொகுதிகளிலேயும் நம்முடைய கூட்டணி வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவார் என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுவிட்ட ஒன்று. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் கனிமொழியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழகம் மற்றும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் துரோகம் செய்தவர்தான் பாதம் தாங்கிய பழனிசாமி என்றும், பிரதமர் நரேந்திர மோடியை இனி அவர் பெயர் சொல்லி அழைக்க வேண்டாம், மிஸ்டர் 29 பைசா என்றுதான் அழைக்க வேண்டும் என்றும் விமர்சித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னையில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி எர்ணாவூர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் அருள்தாசன் முன்னிலையில் 4வது வட்டக்கழக செயலாளர் பால் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடமும் வியாபாரிகளிடமும் திமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்துரைத்து வாக்குகளை சேகரித்தனர். சேலம் கோட்டை மைதானத்தில் சேலம் அதிமுக வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக அவரை வரவேற்கும் விதமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை மற்றும் பெரியார் மேம்பாலம் முழுவதும் எந்த அனுமதியும் பெறாமல் அதிமுகவினர் கொடிகள் கட்டியுள்ளனர். பின்னர் இதுகுறித்து சேலம் மாநகர காவல் நிலையத்தில் அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் துணை ராணுவத்தினர் மாநகராட்சி பணியாளர்களை கொண்டு கட்டப்பட்டிருந்த கொடிகளை அகற்றி பறிமுதல் செய்தனர். மேலும் தேர்தல் விதிமுறைகளை மீறி கொடியமைத்த சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் உட்பட 3 பேர் மீது சேலம் டவுன் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை ராமாபுரத்தில் உள்ள SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ஃபேஷன் டிசைன் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களுடைய புதுவித ஆடை வடிவமைப்பு குறித்த டிசைனர்ஸ் ரன்வே போட்டி நடத்தப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு புதுவிதமான 250 ஆடைகளை வடிவமைத்து கொண்டு வந்திருந்தனர். அந்த ஆடைகளை மாணவிகள் மற்றும் மாணவர்கள் அணிந்து கொண்டு ரேம்ப் வாக் சென்றது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வட்டச் செயலாளர் தேன்மொழி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட குழு உறுப்பினர் பிரகாஷ், மூத்த தலைவர் மகாலிங்கம், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒன்றிய செயலாளர் முத்துசாமி, பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காட்டுமன்னார்குடி சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் விடுதலை செழியன், மாவட்ட செயலாளர் மணவாளன், தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில அமைப்பு செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர்.
தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அருகே உள்ள பள்ளிப்பட்டி புகழ்பெற்ற கிறிஸ்தவர்களின் புனித லூர்து அன்னை கெபி மலைக்கோவில் உள்ளது. இந்த கெபி கோவிலில் 66ஆம் ஆண்டு திருவிழா நடைபெற்றது. இதில் மிகவும் புகழ்பெற்ற மாசற்ற நாடகம் எனும் ஒளி காட்சி இரவு 10 மணிக்கு தொடங்கி அதிகாலை 5 மணி வரை நடைபெற்றது. இந்த மாசற்ற நாடகத்தை தருமபுரி கத்தோலிக்க மறை மாவட்ட ஆயர் லாரன்ஸ் பயஸ் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதற்காக மலை முழுவதும் 55 நாடக மேடைகள் அமைக்கப்பட்டு 555 உள்ளூர் நடிகர்களால் நாடகம் நடைபெற்றது. இந்த நாடகத்தை தமிழகம் மற்றும் வெளி மாநிலத்தைச் சார்ந்த கிறிஸ்தவ பக்தர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் என அனைத்து சமயத்தை சார்ந்தவர்களும் கண்டு மகிழ்ந்தனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் தற்போது வறண்ட சூழல் நிலவி வருகிறது. கொடைக்கானலில் உள்ள நீர்நிலைகள் உள்ளிட்டவைகள் வறண்டு காணப்படுகின்றன. தற்போது கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் கொடைக்கானலில் உள்ள தங்கும் விடுதிகள் அனைத்தும் நிரம்பி வழிகின்றன. கொடைக்கானலில் தற்போது வறண்ட சூழல் நிலவுவதால் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. இதை பயன்படுத்தி தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் சட்டவிரோதமாக கொடைக்கானல் ஏரியில் நள்ளிரவு நேரங்களில் தண்ணீரை எடுத்து தனியார் தங்கும் விடுதிகளுக்கு பல ஆயிரம் ரூபாய்களுக்கு விற்று வருகின்றனர். இந்த சட்டவிரோத செயல்களை கொடைக்கானல் நகராட்சி கண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் இயற்கை ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இனாம் மணியாச்சி விளக்கு பகுதியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பிரதமர் ஜனநாயகவாதி அல்ல, சர்வாதிகாரி என்று விமர்சித்தார். இனி பள்ளிக்கூடத்துக்கு வருகிற பிள்ளைகள் அனைத்துக்கும் காலை உணவு கொடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். மற்ற மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் இதை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு செய்தி வந்தது. கனடா நாட்டில் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் காலை உணவு தர சொல்லி கனடா நாட்டினுடைய ஜனாதிபதி பிரதமர் ட்ரூடோ அறிவித்திருக்கிறார் என்று அவரிடம் போய் அவருடைய நண்பர்கள் கேட்டார்கள். திடீரென்று காலை உணவு என்று அறிவித்தீர்களே, இந்த யோசனை உங்களுக்கு எப்படி வந்தது என்று. இந்தியா என்று ஒரு பெரிய ஜனநாயக நாடு இருக்கிறது, அதில் தென்னிந்தியா என்று இருக்கிறது, அதில் தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாநிலம் இருக்கிறது. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார் என்று நேற்றைக்கு தொலைக்காட்சியிலே பார்த்தேன். இது நல்ல திட்டம். பிள்ளைகள் காலையிலேயே எழுந்து தயாராகி போகிற போது பள்ளிக்கூடத்திலே போய் உணவறிந்து விட்டு அந்த பள்ளியிலே இருந்து கொள்வார்கள் என்று. அப்படி மக்களை பற்றி கவலைப்படுகிற, மக்களுக்காக சிந்திக்கிற, திட்டமிடுகிற ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். ஆரணி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் MS தரணிவேந்தனை ஆதரித்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியா கூட்டணி ஆட்சி மத்தியில் வந்தவுடன் CAA சட்டம் ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்த பிரச்சாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் அசுரவடிவேல், வடக்கு மாவட்ட செயலாளர் வெம்பாக்கம் மதியழகன், மாவட்ட துணைச் செயலாளர் சிவக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நாகை நாடாளுமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் நாகப்பட்டினம் சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் திட்டச்சேரியில் போலீசாரின் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. நாகை காவல்துறை கண்காணிப்பாளர் ஹர்சிங் தலைமையில் திட்டச்சேரி கொந்தகை சாலை சந்திப்பிலிருந்து தொடங்கிய அணிவகுப்பு பேரணி திட்டச்சேரி மெயின் ரோடு வழியாக நடுக்கடை கடைத்தெரு வரை நடைபெற்றது. இஸ்லாமியர்கள் புனித ரமலான் நோன்பு 1 மாதம் கடைபிடிக்கப்பட்டு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டை அரபு சாகிபு தர்காவில் 536வது ஆண்டு பெரிய ஹந்தூரி விழாவின் கொடி ஊர்வலம் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேளதாளம் முழங்க ஊர்வலம் பேட்டை பகுதியில் தொடங்கி பங்களாவாசல், பழைய பேருந்து நிலையம், ஆசாத் நகர், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக 1000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பேரணியாக சென்று மீண்டும் பேட்டை பகுதியில் உள்ள தர்கா வரை சென்று ஊர்வலம் நிறைவடைந்தது. இந்த ஹந்தூரி விழா கொடி ஊர்வலம் நிகழ்ச்சியில் முத்துப்பேட்டை தர்கா அறங்காவலர் பாக்கர் அலி உள்ளிட்ட ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர்.
நாகை மாவட்டம் கீழ்வேளூர் சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட மேலப்பிடாகை பேருந்து நிறுத்தம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி ஸ்ரீ ரங்கபாணி தலைமையில் வாகன சோதனை நடைபெற்றது. அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த கொளப்பாடு செனையன்குடி தெரு சேர்ந்த ராஜசேகரன் என்பவரின் வாகனத்தை சோதனை செய்தபோது அதில் உரிய ஆவணங்கள் இன்றி 1,12,400 ரூபாய் பணம் எடுத்துச் சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் கீழ்வேளூர் தாசில்தார் அலுவலகத்தில் உதவி தேர்தல் அலுவலர் ரேணுகா தேவி, கூடுதல் தேர்தல் நடத்தும் அலுவலர் கவிதாஸ் ஆகியோரிடம் ஒப்படைத்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் கீழ்வேளூர் சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி வாக்காளர்களிடையே தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் PNI அமைப்பு சார்பில் 100% வாக்குப்பதிவு விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. ஒசூர் காமராஜ் காலனியில் இருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு நடைப்பயணத்தை ஒசூர் மாநகராட்சி துணை ஆணையர் டிட்டோ கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நடைப்பயணத்தில் பள்ளி மாணவர்கள், தன்னார்வலர்கள், தொழில் முனைவோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த நடியப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன். இவர் தனது மனைவி சித்ரா, மகன் வீரமுத்துவுடன் டாடா ஏஸ் வேனில் தர்பூசணியை ஏற்றிக்கொண்டு முத்தனங்குப்பம் கிராமத்தில் சாலையோரம் நிறுத்தி விற்பனை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் புதுப்பேட்டையைச் சேர்ந்த மனோபாலா, மணிவேல் ஆகிய இருவரும் அந்த வழியாக தங்களது இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்துள்ளனர். அப்போது அவர்களின் கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி டாடா ஏஸ் வாகனத்தின் மீது மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த மனோபாலா, தர்பூசணி வியாபாரம் செய்து கொண்டிருந்த வீரமுத்து இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் காயமடைந்தவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஆலடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்துள்ள 9வது மைல் என்னும் கிராமப் பகுதியில் உள்ள தோடரின மாணவி உதகையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி மாலை பள்ளி முடித்து வீட்டிற்கு செல்ல மாணவி பேருந்து நிலையத்தில் காத்திருந்தபோது அங்கு வந்த மாணவியின் உறவினரான ரஜ்னேஷ் குட்டன் என்பவர் மாணவியை தனது காரில் வீட்டில் விடுவதாக கூறி அழைத்துச் சென்று வனப்பகுதியில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். பின்னர் மாணவியை அடித்து கொலை செய்துள்ளார். பின்னர் இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் ரஜ்னேஷ் குட்டன் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கு விசாரணை உதகை மகிழா நீதிமன்றத்தில் கடந்த ஓராண்டாக நடந்து வந்த நிலையில் பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த ரஜ்னேஷ் குட்டனுக்கு 3 பிரிவுகளின் கீழ் 3 ஆயுள் தண்டனையும் 53,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி ஸ்ரீதரன் உத்தரவிட்டார்.